உங்கள் வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு வார்த்தை போதும்னு சொன்னா உங்களால ஒத்துக்க முடியுமா? என்னது ஒரு வார்த்தை வாழ்க்கை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நீங்க அத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? எஸ். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தைய தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கைய மாத்திக்கோங்க. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? சரி. சிலருக்கு கார் ஓட்ட தெரியும். சிலருக்கு கார் ஓட்ட தெரியாது. பைக் ஓட்ட தெரியும். ஏதோ ஒண்ணு தெரியும். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு கார் ஓட்டுறதே வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்க. சரி. உங்கள் வாழ்க்கையில நீங்க முயற்சி செஞ்சு சக்சஸ் ஆயிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு வார்த்தை போதும்னு சொன்னா உங்களால ஒத்துக்க முடியுமா? என்னது ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாத்துமா? ஆமாங்க. ஒரு வார்த்தை ஆர் 2, 3 வார்த்தைகள் காம்பினேஷன் ஆஃப் 2, 3 வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்குது. உங்கள் வாழ்க்கைனா டோட்டலா அப்படி திருப்பி போடுறதான்னு கேட்டா, உங்கள் மனநிலை, உங்க உடல்நிலை, உங்கள் ஆரோக்கியம், உங்களோட பொறுமை, உங்களோட சிச்சுவேஷனை மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? எஸ். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. சரி. இப்போ ஒரு இப்படி அந்த வார்த்தை என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? சரி. சிலருக்கு கார் ஓட்ட தெரியும். சிலருக்கு கார் ஓட்ட தெரியாது. பைக் ஓட்ட தெரியும். ஏதோ ஒன்று தெரியும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு கார் ஓட்டதே வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க. கற்றுக்கிட்டு அப்போ நல்லா ஓட்டிகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு. இப்போ நம்ம கார் டிரைவர் கொண்டு வேலைக்கு வச்சுட்டோம். அதனால் கார் டிரைவர் கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 25 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக இப்போ ஒரு மாடல் கார் வாங்கியிருக்கோம். அப்போ இருந்த காரோட மாடல் வேறு, இப்போ இருக்கிற கார் மாடல் டோட்டலாக மாறி போச்சு. சரி, இந்த கார் மாடல்லாம் மாறி போச்சு. காரோட பேசிக்காக கார் ஓட்ட தெரியும் உங்களுக்கு. இப்போ புது காரை கொடுத்தா கூட நம்ம கீ எடுப்போம், ஓகே பார்ப்போம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் அந்த ஆராய்ச்சிலாம் பண்ணிவிட்டு ஓகே கார் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சோம், ஓகே அப்படியே ஓட்டிடுவோம். கரெக்டுங்களா? இந்த கார் ஓட்ட கற்றுக்கிட்ட நீங்கள் 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சும் எனக்கு கார் ஓட்ட நடுவில் டச்சே இல்லைனாலும் கார் ஓட்ட தெரியும்னு சொல்லுவீங்க. கார் ஓட்டுறதை மறந்துட்டேன், நான் காரா அப்படின்னா அப்படின்னு டோட்டலாக மறந்து போகிற அளவுக்கு யாருமே கிடையாது, மறக்கவே முடியாது. கரெக்டுங்களா? சரி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் நடக்கலைங்க. நீங்கள் நினச்சது உங்கள் வாழ்க்கையில் நடந்து ஒரு ட்ரை பண்ணி அந்த மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையில் பெருசாக இல்லைங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பிறந்த குழந்தை கொஞ்சம் மாதங்கள் கழித்து தானாக திரும்பி படுக்குது. எந்த யூடியூப் சேனலும் பார்க்கல, எந்த கோர்ஸும் அட்டன் பண்ணலை, யார்கிட்டையும் ப்ராக்டிஸ் கேட்கல, யாரும் போய் ப்ராக்டிஸ் கொடுக்கல. ஆனால் தானாக திரும்பி படுக்குது. கீழே திரும்ப முடியாமல் கீழே விழுது, திரும்பி படுக்குது. அப்புறம் அந்த குழந்தை தவழ்ந்து நடக்க அப்படி ட்ரை பண்ணுது, கீழே டமால் விழுது, அடிபடுது, திரும்ப அழுகுது, திரும்ப எழுந்திரிச்சு அது பாட்டுக்கு தவழ்ந்து போகுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு செவுத்தை பிடிச்சி எழுந்திரிச்சு நிற்கிது, கீழே விழுது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப எழுந்திரிச்சு நிற்கிது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ட்ரை பண்ணுது, நடக்குது, கீழே விழுது. என்னதான் அழுதாலும் அடிபட்டு வலிச்சு என்னதான் பண்ணாலும் மறுபடியும் எழுந்திரிச்சு நடந்து ஓடி அப்படியே விளையாட அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண அந்த முயற்சி செய்த குழந்தை வேற யாரும் இல்லை, நீங்க தான். நம்மளும் குழந்தையா இருந்து இவ்வளோ முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைந்து தானே வந்திருக்கிறோம். ஒரு கிளுகிளு பாட்டினதுக்கு சிரிச்ச ஆளு தானே நம்ம குழந்தையா இருக்கும்போது. அப்போ நம்மளும் வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்திருக்கும், ஜாலியாக இருந்திருக்கும், ஹாப்பியாக இருந்திருக்கிறோம். நம்ம கேட்டது கிடைச்சிருக்கு. நம்ம முயற்சி செஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முயற்சி செஞ்சு சக்ஸஸ் ஆகணும், அது எப்படிங்க நடக்க முடியும்? முயற்சிலாம் ஏன்னா அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணுங்க. யார்? அந்த குழந்தையா இருக்கும்போது அதிர்ஷ்டமாக இருந்தவங்க மட்டும்தான் தவழ்ந்து நடக்க முடியும், அதிர்ஷ்டமாக இருந்தவங்க மட்டும் தான் ஏஞ்சி நிற்க முடியும் சொல்லிட்டு போகலை. நம்ம இந்த உலக அறிவு யாருமே கற்றுக் கொடுக்காம நம்மளாலே சொந்தமாக முயற்சி செஞ்சு நம்மளால் வாழ்க்கையில் டெவலப் ஆன நம்ம இன்னைக்கு டெவலப் ஆக முடியல. அன்னைக்கு கிளுகிளுப்படைக்கு சிரிச்ச நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் கேட்டோம், ரீசன் கிடைச்சாலும் அது எப்படிங்க எனக்கு iPhone 18 தாங்க கிடைச்சிது, அதெல்லாம் சின்ன ஆகலை. iPhone 17 தாங்க இருக்குது, 18 இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பக்கூடிய ஆளாக என்ன கிடைச்சாலும் திருப்தியில் ஆளாக இருக்கீங்களோ அன்னைக்கு எல்லாத்துக்கும் திருப்தியான குழந்தையா இருந்த போதே நம்ம வாழ்க்கையில் நடந்தது தாங்க. இந்த பிறவியில் பிறந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மறந்து போச்சு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஆனால் மறந்து போயிடுச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அந்த ஏற்கனவே சக்சஸ் ஆன நம்ம, ஏற்கனவே மகிழ்ச்சியா இருந்த நம்ம திரும்ப இந்த வாழ்க்கையில இனிமே மகிழ்ச்சியா சக்சஸ் ஆகிறதுக்கான வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தையை உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு வைக்கிறீங்க. அந்த வாழ்க்கையை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. எப்படி கார் ஓட்ட கத்துக்கிட்ட நீங்க மறந்துட்டுன்னு சொல்லவே முடியாது. கார் ஓட்ட தெரியும், கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும்னு சொல்லக்கூடிய நீங்க, அதே மாதிரி இந்த விஷயங்களை வாழ்க்கையில சந்தோஷமா சக்சஸ் ஆன நீங்க இந்த சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, அந்த சக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதற்கான இப்போ ஒரு சுவிட்ச் வேர்ட்ஸ் ஒன்று சொல்கிறேன்,
இந்த சுவிட்ச் வேர்ட்னா என்னது, அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே ஒரு கிளாஸாகவே நம்ம நடத்துகிறோம். அந்த கிளாஸுக்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம். ஏற்கனவே நம்ம சக்ஸஸ் ஆனது பாருங்க, அந்த சக்ஸஸை விட இன்னும் அதிகமான இப்போ என்ன வாழ்க்கைக்கு தேவை அந்த சக்ஸஸ் அடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை விட இன்னும் அதிகமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நமக்கு நடத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த சுவிட்ச் வேர்ட் பயன்படுத்தும் போது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நடக்கும். இந்த சுவிட்ச் வேர்ட் எழுதிக்கோங்க. டிவைன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மேஜிக் பிகின் நவ். இது ஒரு சுவிட்ச் வேர்டு. இதை நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ என்ன வேணுமோ, ஒரு பொருளாதார உயர்வாக இருக்கலாம், பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு உயர்வு, பிஸ்னஸ் நல்லா, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, அது எனக்கு நடந்துடுச்சு, நான் உயர்ந்து விட்டேன், நான் வளர்ந்து விட்டேன், என் உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு பதவி கிடச்சிச்சு, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த மனநிலையில் 100 தடவை எழுதுங்க. டிவைன் மேஜிக் பிகின் நவ். க்ரீன் கலர் பெனில் தான் எழுதணும். க்ரீன் கலர்னால் ரீஃபில் எழுதும் போது இங்க் வருது பாருங்க, க்ரீன் கலரில் தான் எழுதணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். சரிங்களா? நல்லா போல்டாக பெருசாக எழுதுங்க. முடிஞ்ச அளவு அன்ரூல்டு நோட்டில் எழுதுங்க. இல்லைங்க எனக்கு அப்படியே இங்கே ஆரம்பித்து அங்கே போகும், அங்கே ஆரம்பித்து இங்கே வரும்னு இருந்தீங்கன்னா நோட்டில் எழுதும் போது நீங்கள் ரூல்டு நோட்டில் எழுதுங்க. சரிங்களா? நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இதை தவிர என்ன நிறைய சுவிட்ச் வேர்ட்னா என்னது, சுவிட்ச் வேர்ட் நிறைய விஷயத்துக்கு இருக்குது. நம்ம ஹெல்த்துக்கு இருக்குது, வெல்த்துக்கு இருக்குது, ரிலேஷன்ஷிப்க்கு, எல்லாத்துக்குமே சுவிட்ச் வேர்ட் இருக்குது. அதை பயன்படுத்தி கொண்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அதற்கான பயிற்சி வகுப்புக்கு டீட்டெயில் தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு பிரபஞ்சம் இதை ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். வாழ்க வளமுடன்.